எனவே நபிகள் நாயகம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று விரும்பியதும் இல்லை, பிறந்த நாளை கொண்டாடுவதில் உடன்பாடும் இல்லை, பிறந்த நாள் கொண்டாடுகிற வழக்கமும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நாம் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு, இந்த கருத்துக்களை சொல்வதற்காகத்தான், பிறந்த நாள் கொண்டாடுவதில் உடன்பாடு இல்லை என்கிற கருத்தை சொல்லுவதற்குத்தான் மிலாது நபி. தனிநபர் கொண்டாட்டங்கள் தேவையில்லை என்று சொல்லுவதற்காகத்தான் மிலாது நபி. ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று சொல்லுவதற்காகத்தான் மிலாது நபி. பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர்கள் வைக்க வேண்டும் என்கிற தேவையில்லை என்று உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் மிலாது நபி. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சகோதரத்துவம் என்பதுதான் நல்லிணக்கத்திற்கு வழிமுறை, வயா மீடியா, ஃப்ரெட்டர்னிட்டி. சமத்துவம் என்பது இறுதி இலக்கு. சமத்துவத்திற்கு முன்னால் இருக்கிற படிநிலை சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்பது வெறும் அண்ணன் தம்பி உறவு அல்லது, அண்ணா தம்பி என்று அழைக்கிற வாய்ச்சொல் உறவு அல்ல. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்று இல்லை, அவன் மனிதன் என்று ஆற தழுவிக் கொள்ளுகிற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் சகோதரத்துவம்.